ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, காலமுக்கு வந்து பாக்ஸ் போடுறது நல்லதா இல்லை அப்படின்னா பலகை அடிக்கிறது நல்லதா, எந்த இடத்துக்கு பாக்ஸ் போடணும், எந்த இடத்துல பலகை போடணும், அதோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலம் அப்படிங்கிறது வந்து பில்லர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பில்லரில் வந்து நம்ம வந்து பாக்ஸ் பண்ணி காங்கிரீட் போடுவோம், இல்லை அப்படின்னா பலகை அடித்து காங்கிரீட் போடுவோம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தவறு ஒன்று சரி அப்படிங்கிற மாதிரி கிடையாது. இது ஒரு சில இடத்துல பாக்ஸ் நல்லதாக இருக்கும், ஒரு சில இடத்துல பலகை நல்லதாக இருக்கும். இது என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன ஒர்க்கு அப்படின்னா, நம்ம கீழே வந்து காலத்தை நிப்பாட்டுறோம். ஃபூட்டிங் காங்கிரீட் போட்டு முடித்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு வந்து காலத்தை ரைஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல வந்து என்ன தவறு மேக்ஸிமம் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் வந்து ஒன்று பலகையை வச்சு அடிச்சிடுறாங்க, இல்லை அப்படின்னா செங்கலை சுற்றி கெட்டி அதுக்குள்ளே காங்கிரீட்டை போட்டுறாங்க. இது வந்து பெரிய தப்பு சரிங்களா. பலகை அடிக்கிறதை காட்டிலும் அந்த செங்கலை நம்ம கெட்டி நம்ம வந்து காங்கிரீட் போடுறது வந்து மிகப்பெரிய தவறு. எதுக்கு அப்படின்னா, அந்த செங்கல் வந்து மண்ணால் செய்யப்பட்டது. அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த காங்கிரீட்டில் உள்ள ஈரப்பதத்தை பூரா உறிஞ்சிரும். அதை செட் ஆகிறதுக்கு வேணும்ட்டு ஒரு காங்கிரீட்டோட ஃபைனல் செட்டிங் டைம் 10 மணி நேரம். அந்த 10 மணி நேரத்துக்குள்ளேயே அதில் உள்ள ஈரத்தை பூரா உறிஞ்சிருச்சு அப்படின்னா உள்ளே வந்து அதில் ஒன்றுமே இருக்காது. வெறும் மணல், ஜல்லி, ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகின சிமெண்ட்டு அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் வந்து ஸ்ட்ரென்த்லெஸ் ஆகிரும் சரிங்களா. ஸோ அதனால் அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி செங்கல் கட்டி பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ அந்த இடத்துலையும் நம்ம வந்து பலகை அடித்து பண்ணுறதும் தவறான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம வந்து காலத்தை பூரா வந்து ஸ்ட்ரைட்டனிங், அலைன்மெண்ட் எல்லாமே அதான் இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஒர்க்கு. ஸோ அதில் நம்ம வந்து மார்க் பண்ணி பக்காவாக நம்ம வந்து பண்ணுறோம். ஸோ அந்த இடத்துல நம்ம பலகை அடித்தோம் அப்படின்னா அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இனிஷியல் ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ஃபுட்டிங் காங்கிரீட் போட்டு முடித்தோடனே நம்ம பாக்ஸ் மாட்டி அதில் நம்ம நூலை கட்டி அந்த சரத்துக்கு இருக்கா அப்படிங்கிறதும் நம்மளோட அளவுகள் படி அந்த காலம் பாக்ஸ் எல்லாமே இருக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கிடணும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து காலம் பாக்ஸ் பண்ணி தான் பண்ணணும். ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னா, பிளிந்த் பீம் எல்லாம் போட்டு முடித்த உடனே நம்ம அடுத்து வந்து காலத்தை வந்து ரைஸ் பண்ணணும். ஸோ அந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த இடத்துல நம்ம வந்து பலகை அடித்தே பண்ணலாம். எதுக்கு அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம வந்து பிரிக் ஒர்க்கு கெட்டிட்டு பலகை அடித்து நம்ம வந்து காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா அந்த பிரிக்கோட இந்த காங்கிரீட் வந்து பிடிமானம் ஆகிக்கணும். ஸோ இதனால் நம்ம மண் போட்டு நம்ம தண்ணி ஊற்றி கன்சால்டேட் பண்ணல அந்த ஜாயின் வழியாக நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து லீக் ஆகுது. இதே இது நம்ம வந்து காலம் பாக்ஸ் போட்டு நம்ம காங்கிரீட் போட்டு அதுக்கடுத்து நம்ம பிரிக் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம கன்சால்டேட் பண்ணினா அந்த ஜாயிண்ட் வழியாக நம்மளுக்கு வந்து தண்ணி லீக் ஆகும். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கன்சால்டேட் ஆகாமல் ஆயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பிளிந்த் பீமுக்கு அபோவ் வந்து பிரிக் ஒர்க் கட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம பலகை அடித்து காங்கிரீட் போடணும். இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த காங்கிரீட் வந்து அந்த பிரிக்கோடையும் பிடிமானம் ஆகிக்கிடும், கன்சால்டேட்டும் நல்லா ஆகிக்கிடும். ஸோ இது ரெண்டாவது. மூணாவது வந்து பேஸ்மெண்ட் பெல்ட் போடுவோம். அதுக்கு மேலே நம்ம வந்து காலத்தை வந்து ரைஸ் பண்ணுறோம். ஸோ இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம வந்து ரூம் சைஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் நம்ம வந்து கொண்டு வரோம். அலைன்மெண்ட் எல்லாமே நம்மளுக்கு வந்து காலம் வந்து இதே இது நம்ம பலகை அடித்து காங்கிரீட் போட்டோம் அப்படின்னா காலம் வந்து 1 இன்ச்சு உள்ளேயோ இல்லை அப்படின்னா வெளியவோ மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து பாக்ஸை போட்டு தான் பண்ணணும். அந்த பாக்ஸுக்கு நம்ம வந்து கரெக்டாக அதுக்கு முன்னக்கூட்டியே நம்ம வந்து ஷூ மார்க்கிங் பண்ணி அந்த ஷூ நம்மளுக்கு எங்கெங்கெல்லாம் காலம் வருது, 1.25 காலம்னா 1 அடி வசம் எங்கே வருது, 3/4 அடி வசம் எங்கே வருது, இது 1.25 அப்படின்னா 1.25 வசம் எங்கே வருது அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக அந்த ட்ராயிங் படி நம்ம வந்து அந்த காலத்தை பூரா அந்த ஷூ மார்க்கிங் பண்ணி பக்காவாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு மேலே நம்ம அந்த பாக்ஸை மாட்டிட்டு அதுக்கு வந்து நம்ம வந்து ஒத்த ஒட்டு இருக்கா அப்படிங்கிறத கிராஸ் செக் பண்ணி நம்ம அந்த இடத்த வந்து காங்கிரீட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அடுத்து நாலாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்து லிண்டல் போடுறோம். லிண்டலுக்கு மேலே நம்ம பண்ணுற ஒர்க்கு, அந்த லிண்டலுக்கு மேலே நம்ம வந்து பாக்ஸ் மாட்ட முடியாது. எதுக்கு அப்படின்னா அதோட ஹைட் வந்து அதிகம், 7 அடிக்கு மேலே தான் இருக்கும். அது 7 அடிக்கு மேலே இருக்கிறதுனால நம்மளால் பாக்ஸை வந்து அதுக்கு மேலே நம்மளால் மாட்டி அதை வந்து அவுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. ஒரு வேளை உங்களால் வந்து அது வந்து பாசிபிள் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பாக்ஸ் மாட்டி பண்ணலாம். ஆனால் அது பண்ணுறதுக்கான கஷ்டம் இருக்குது அப்படின்னா
நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து பலகையை கட்டி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து காலம் வந்து ஓரியன்டேஷன் நமக்கு யாருனே கீழே உள்ள சரத்துக்கு தான் நம்மளுக்கு வந்து இருக்க போகுது. அதனால் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லை. இது பேஸ்மெண்ட்னா பேஸ்மெண்ட்டுக்கு அடுத்து நம்ம காலம் உள்ளேயோ வெளியவோ வர்றதுக்கான அந்த அலைன்மெண்ட், ஏன்னா ரூம் சைஸ் எதுவுமே இருக்காது. அந்த இடத்துல நமக்கு வெறும் காலம் கம்பி மட்டும்தான் இருக்குங்கிற இடத்துல நம்ம வந்து ஷூ மார்க்கிங் பண்ணி காலம் பாக்ஸை வச்சாதான் நம்ம மற்ற இடத்துல நம்ம வந்து செவர் கட்ட முடியும். இது யார்ட்டையும் நம்மளுக்கு செவர் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே தான் இந்த லெண்டல் பெல்ட்டுக்கு மேலே நம்ம வந்து அந்த, ஏன்னா இந்த பக்கம் 9 இன்ச்சு வால் இருக்குது தெரியுது, இந்த பக்கம் 9 இன்ச்சு வால், நம்மளுக்கு வால் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம என்ன வச்சாலும் நம்மளுக்கு அந்த அலைன்மெண்ட் வந்து மாறாது. நம்ம அந்த விட்டு அதை மட்டும் செக் பண்ணால் போதும், ஏன்னா கீழே நம்மளுக்கு வால் இருக்கிறதுனால. இந்த இடத்துல நம்ம வந்து பாக்ஸ் ஆர் நம்ம வந்து வுட் ஒர்க் எதுனாலும் பண்ணிக்கலாம், எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஸோ முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, கீழே உள்ள ஃபுட்டிங்க்கு மேலே நம்ம அந்த அலைன்மெண்ட் தெரியணும், நம்மளுக்கு சைஸஸ் எல்லாமே தெரியணும் அப்படிங்கிற இடத்துல பாக்ஸஸ்ஸு. அடுத்து பேஸ்மெண்ட்டில் பலகை என்ன அப்படின்னா எதுக்கு அப்படின்னா, நம்ம வந்து அந்த பிடிமானம் பிரிக்கோடு அது வந்து பிடிமானமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி அந்த இடத்துல பலகை கொடுக்கும். மூணாவது வந்து பேஸ்மெண்ட்டுக்கு மேலே நம்ம வந்து எது கொடுக்கும் அப்படின்னா, நமக்கு அந்த இடத்துல எந்த விதமான ரூம் சைஸஸ் எதுவுமே தெரியாது. அந்த இடத்துல நம்ம வந்து வெறும் காலம் கம்பி மட்டும்தான் இருக்கும். அந்த இடத்துல நம்ம வந்து பலகை வச்சு அடித்தோம் அப்படின்னா சரம் மிஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங்கும் கரெக்டாக கிடைக்காது. ஏன்னா உள் சரத்துக்கும் நம்ம வந்து இதாவது நம்ம வந்து பேஸ்மெண்ட் உள் சரம் வந்து நம்மளுக்கு வந்து மண் போட்டுரும், அதனால் தெரியாது. ஆனால் இது எல்லாமே உள்ளேயும் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் ஒன்றும், அவுட்ரு ஃபினிஷிங் ஒன்றும், எல்லாமே ஃபினிஷிங் ஒன்றும். ஸோ அந்த ஃபினிஷிங் பர்பஸ்க்காகவும் இன்னொன்று அலைன்மெண்ட் பர்பஸ்க்காகவும் நம்ம வந்து காலம் பாக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கு மேலே லிண்டலுக்கு மேலே நம்மளுக்கு இந்த பக்கம் அது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும் எங்கே வால் இருக்குது அப்படிங்கிறதுனால சரம் எதுவுமே மிஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் அந்த ஒத்தவட்டை மட்டும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங்கை மட்டும் பார்த்தா போதுமானது. சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு வந்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.